அங்க பாருங்க 3451. நரி சின்னம் 3451 வாக்குகள் பெற்றுள்ளது. குதிரை சின்னம் 4386 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. பாத்தீங்களா 3450. எங்க கவுண்ட் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அமைதியா இருங்க. ஐயோ என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் பாட்டி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு பாட்டி. என்னங்க நீங்களும் ஓட்டி விடுங்க. அத்தை வாங்க. காவேரி தேங்க்யூ. சிவா எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. குறிப்பா பத்மா நீ கேட்டுக்க. தேர்தல் முடிஞ்சு போச்சு. வடக்கு தெரு ஆட்களை ஓட்டு போட விடாம போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ணி பத்மா ஜெயிக்க நினைச்சா. துளசி அந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடிச்சு நேர்மையா ஜெயிச்சுட்டா. துளசியை இனிமே யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. வெற்றி தோல்வி எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது குடும்பம், பஞ்சாயத்து ஆபீஸ் கிடையாது. எல்லாருக்கும் புரியுதுல்ல? இந்த ஃபேமிலிக்கும் துளசிக்கும் என்ன சம்பந்தம் அங்கிள்? அத நான் சொல்றேன். ஜனனி, உனக்கு தாலி கட்டினதா சிவா சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். ஆனா துளசிக்கு சிவா எங்க கண்ணு முன்னாடிதான் தாலி கட்டினான். உனக்கு இங்க இருக்கிற எல்லா உரிமையும் துளசிக்கும் இருக்கு. இதெல்லாம் தேவையாமா? கொஞ்சம் பேசாம இரு, விடு. அப்போ சிவாவுக்கு பொண்டாட்டியாவும் உங்களுக்கு மருமகளாவும் இருக்க போறாளா? ஓ, அப்ப இந்த டிவோர்ஸ்லாம் டிராமாவா? ஏய், துளசி கழுத்துல தாலி இன்னும் இருக்கு. இன்னும் விவாகரத்து ஆகல. ஆகுமா? சொல்லுங்க, விவாகரத்து ஆகுமான்னு கேட்டேன். ஐய, அத்தை வெளியில ஊத்த சொன்ன அரத்தி தண்ணியில முகம் கழுவிக்கிட்டீங்களா என்ன? போட்டி பொறாமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். இதுக்கு மேல உள்ளடி வேலை செய்யலாம் நினைச்சீங்க, அது நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சிவா, உள்ளடி வேலைன்னா என்ன? நீயும் பத்மாத்தையும் சேர்ந்து பண்றது எல்லாமே உள்ளடி வேலை தான். என்ன சிவா மாமாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளா? பாக்கட்டும். அவ பாக்குற மாப்பிளை இங்கதானே வரணும். வரட்டும். அத்தை, நிலைமை தெரியாம நீங்களும் சேலஞ்ச் பண்ணிட்டீங்க. எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களா? இந்த சிவா அந்த ஃப்ராடுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு.
அவரு ஏன் ஹஸ்பண்டா இல்ல துளசி ஹஸ்பண்டான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. இனியும் புலம்ப கூடாது, ஆட்டத்தை மாத்தணும். என்ன ஆட்டம்? என்னதான் ஆனாலும் அந்த துளசி தான் ஜெயிக்கிறா. நம்ம கிட்ட பேசிக்கா ஏதோ தப்பு இருக்கு. ஆனா அது என்னவா இருக்கும்? இத்தனை நாளா அந்த துளசிய குறைச்சி எடை போட்டுட்டோம். துளசிய இந்த குடும்பத்தை விட்டு அனுப்புற எண்ணம் அண்ணா அண்ணி 2 பேருக்குமே இல்ல. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப துளசி தனி ஆள் இல்ல, குடும்பத்துக்குள்ள அவளுக்கு சப்போர்ட் அதிகமாயிக்கிட்டே போகுது. அதை தடுக்க நம்ம ஏதாவது செய்யணும். ஆமா ஆண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. நாளுக்கு நாள் துளசிக்கு மரியாதை அதிகமாயிட்டே போகுது. ஏதாவது செய்யணும். இப்படி தனித்தனியா ஆடினா தானே தோத்து போறோம். நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரே டீமா மாறி அந்த துளசிய அடிக்கிறோம். ஆமா, ப்ராமிஸ்.